ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட்லேருந்து. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளாஷ் டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு மொபைல் எப்படி ஃப்ளாஷ் பண்ணணும், எப்படி அன்லாக் பண்ணணும், எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பார்த்தோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வேறு லெவல், அதாவது இந்த மார்க்கெட்டில் இப்போதைக்கு அப் டு டேட்டில் எத்தனை விதமான டூல்ஸ் வந்திருக்கு. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை, குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 20-25 விதமான டூல்ஸ் நமக்கு மார்க்கெட்டில் இப்போதைக்கு வந்திருக்கு. இந்த 25 விதமான டூல்ஸும் எந்தெந்த மாதிரியான மொபைலுக்கு சப்போர்ட் ஆகும், இது எப்படி ஒர்க் ஆகும், இதோட ப்ரைஸ் எவ்வளோ, இது எங்கே வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 25 விதமான டூல்ஸ் என்னால் வாங்க முடியுமானா கண்டிப்பாக உங்களாலே முடியும். நீங்கள் ஒரே ஒரு அன்லாக் டூல் ஒன்று வச்சுருக்கீங்க, உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா அன்லாக் டூல் ஒரு வருஷத்துக்கு வாங்குறீங்க, ஆனால் அதோட ப்ரைஸு 3500 ரூபாய் 4000 ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதே ப்ரைஸில் இந்த 25 விதமான டூல்ஸும் உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியும். இதோட ப்ரைஸ் அப்படின்னா நினச்சிங்க இதோட ப்ரைஸ் எவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு இந்த 25 விதமான டூல்ஸ் 25 விதமான டூல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிருப்பீங்க. இதெல்லாம் கிராக் வெர்ஷனாக இருக்குன்னு. கிராக் வெர்ஷன் கிடையாது, எல்லாமே ப்ரோ வெர்ஷன், ஜென்யூனான அப் டு டேட்டில் லைவில் இருக்கக்கூடிய ப்ரோ வெர்ஷன் டூலை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. புரியுது இல்லையா? இதில் எந்தெந்த டூல்ஸ் இருக்கும், இது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோவை அப்லோட் பண்ணுறனோ அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எந்த வெப்சைட்லேருந்து நம்ம வாங்கணும், ஆன்லைன் ஏஜென்ட்டுக்கிட்ட வாங்கணுமா, இல்லை கால் பண்ணி கேட்கணுமா, இல்லை நம்ம யாரோட உதவியும் இல்லாமல் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நம்மளை மேனுவலாக வாங்கி நம்மளை மேனுவலாக யூஸ் பண்ணணுமா, இல்லை நமக்கு ஆன்லைனில் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். இது எந்த வெப்சைட்டில் வாங்கணும் அப்படின்னா gsmrock.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் நம்ம வாங்க போகிறோம். gsmrock.com அப்படின்னா அது ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டுக்குள்ளார எப்படி வாங்குறது, அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நம்மளோட ஆதார் கார்டு கேட்பாங்களா, ஐடி கார்டு கேட்பாங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஓடிபி வருமா, என்ன ஏது, இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அது எப்படி பண்ணணும், என்ன செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். வீடியோவை யாரும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு ஒரு சில டூல்ஸ் ஆக்டிவேட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ரைட். இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். இப்போ நம்மளோட ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸ்க்ரீனில் நான் என்னுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் நான் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணேன். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுவோம். அதில் gsmrock.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சரிங்களா? gsmrockனு டைப் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், gsmrockனு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. அது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே gsmrock வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க அப்படின்னாலுமே நீங்கள் அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், டைரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா gsmrock.com வெப்சைட்டுக்குள்ளேயும் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இது ஓப்பன் பண்ணோன்னே இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதை கிளிக் பண்ண உடனே அடுத்ததாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மில் 4 செட்டப் இருக்குது. 1 2 3 4 ஸ்டெப்பு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். 4 ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஜென்யூனாக எல்லா டூல்ஸுமே யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டூல்ஸும் பார்த்திங்கன்னா கிராக் வெர்ஷன் கிடையாது. கண்டிப்பாக எல்லாமே அப் டு டேட்டில் லைவில் இருக்கக்கூடிய ஜென்யூன் டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? அதனால் நம்மளோட ஐடியும் அவங்களுக்கு ஜென்யூனாக நமக்கு தேவைப்படும். ஏன் அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஐஎம்இ நம்பர் சேஞ்சஸ் பண்ணுறது, இல்லை திருட்டு செட்டு ஃப்ளாஷ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் இந்த டூல்ஸ்லேருந்து எடுத்து பண்ணிடணும். இதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய மொபைலு நல்ல செட்டாகவும் இருக்கலாம், திருட்டு செட்டாகவும் இருக்கலாம். ஸோ நமக்கு தெரியாது இல்லையா, கஸ்டமர் எல்லாம் ஒரு கடைக்காரர் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, இங்கே தான் கொடுத்து பண்ண அப்படின்னா நமக்கு பிரச்சனை வரக்கூடாது. நம்ம பிரச்சனை எப்படி வரக்கூடாது, நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த டூல்ஸ் சர்வர்லேருந்து பண்ணுறவங்களும் அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக தான் அவங்களும் பண்ணுவாங்க. சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இதில் ஒரு
மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. மெயில் ஐடி என்டர் பண்ணிங்க. நீங்கள் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடியை நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்து கீழே பாருங்கள் ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல இதை டிக் பண்ணிடணும். டிக் பண்ணிடுங்க. பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேம், இந்த இடத்துல யூசர் நேம், நீங்கள் இந்த இடத்துல மெயில் ஐடி கேட்குறாங்கன்னா மெயில் ஐடி என்டர் பண்ணிங்க. நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி. அதுக்கடுத்து யூசர் நேம் கேட்குறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்கள் எந்த நேம் கொடுக்குறீனாலும் தாராளமாக இதில் கொடுத்துருங்க. யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் சப்போஸ் இது கூட ஏதாவது ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஆல்ரெடி உங்கள் யூசர் நேமில் அப்படின்னா ஆல்ரெடி யாராவது லாகின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூசர் நேம் ஒர்க் ஆகாது, மேட்ச் ஆகாது. அப்போது கூடவே வந்து ஏதாவது ஒரு சிம்பிள் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர்ஸ், ஏதாவது இப்போ நேம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி நீங்கள் யூசர் நேம் வச்சுங்க. உங்கள் ஷாப் நேம் ஆட் பண்ணிங்க. உங்கள் நேம் கூட உங்கள் ஷாப் நேம் இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. சரியா? ரைட். அதுக்கு அடுத்த பாஸ்வேர்டு. இந்த இடத்துல பாஸ்வேர்டு டைப் பண்ணணும். பாஸ்வேர்டு டைப் பண்ணும்போது நிறைய பேர் மிஸ்டேக் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒன்று லெட்டர்ஸாகவே கொடுத்துட்றீங்க, இல்லையா ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துறீங்க. அந்த மாதிரி கொடுக்காதீங்க. பாஸ்வேர்டு கொடுக்கும்போது லெட்டர்ஸ் ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் நம்பர்ஸ் இது மூணுமே மிக்ஸ் ஆன மாதிரி கொடுங்க. சரியா? எப்போவுமே லெட்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் கேப்ஸில் கொடுத்துருங்க. செகண்டில் தேர்டு வரதெல்லாம் ஸ்மால் லெட்டர்லேயே டைப் பண்ணிக்கங்க. இப்போ 4 பேர் 4 எழுத்து வருது அப்படின்னா உங்களோட நேமில் 4 லெட்டர்ஸ் வருது, அது ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் மட்டும் கேப்சல் கொடுத்துங்க. மீதி 3 லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர் கொடுங்க. அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு சிம்பிள் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? எந்த சிம்பிள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அட்டு சிம்பிள் ஆகட்டும், இல்லை ஸ்லாஷ் சிம்பிள் ஆகட்டும், இல்லை அண்டர்ஸ்கோர் ஆகட்டும், இல்லை டாலர் சிம்பிள், எந்த ஒரு சிம்பிள் ஓகேவா ஆட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் லாஸ்ட்டு 4 டிஜிட்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட வண்டியோட இல்லை உங்களோட வண்டியோடைய 4 டிஜிட் நம்பராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சம்திங் ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு மைண்டில் சேவாக இருக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். சரியா? இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டு இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் சேம் அதே பாஸ்வேர்டு பக்கத்துலேயும் நீங்கள் இதில் டைப் பண்ணிடுங்க. சரியா? டைப் பண்ணதுக்கு அடுத்து தான் அதுக்கு அடுத்து இந்த இடத்துல கீழே பாருங்கள் லாங்குவேஜ்னு இருக்குது. லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும். சரியா? லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும். அதுக்கடுத்து இந்த இடத்துல பாருங்கள் யூஎஸ்டின்னு இருக்குது. நீங்கள் அதர் கண்ட்ரிலேருந்து இது அக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது யூஎஸ்டி டாலர் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இந்தியாவில் இருக்கோம் இல்லையா, இந்தியாவில் ரூபீஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஐஎன்ஆர்னு இருக்கு இல்லையா, இந்தியன் ருபீஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ பேஜ் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. பேஜ் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கேட்கும். உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நான் இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்ம் வந்து இது ஃபில் பண்ணாதனால இந்த இடத்துல எரர் வருது. இதை நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணிங்க. ஆல்ரெடி நான் இந்த சேனலில் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து இந்த ஃபார்ம் எல்லாமே நான் ஃபில் பண்ணி லாகின் பண்ணிவிட்டேன், ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன். இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன். சரியா? ரைட். இது எல்லாமே பண்ண அப்படின்னா பேஜ் செட்டப் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் 1 by 1 எல்லாமே கேட்கும். எல்லாமே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கடைசியாக வந்து இந்த இடத்துல சப்மிட் கேட்கும். இதை ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஏன்னா இந்த மெயில் ஐடி நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிவிட்டேன். அதனால் மெயில் ஐடி ஆல்ரெடி யூஸ் பண்ணி காட்டுது. சரியா? ரைட். இது எல்லாமே ஓகே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். புரியுது இல்லையா? ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறமா அதுக்கு அடுத்து நீங்கள் இந்த இடத்துல லாகின் கொடுத்துருங்க. இந்த இடத்துல லாகின் பட்டன் இருக்குது. இதை லாகின் கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் உங்கள் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண மெயில் ஐடி நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு இங்கே ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக் பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் ஓகே டிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இதை லாகின் கொடுங்க. உங்களுக்கு பேஜ் வந்து லாகின் ஆயிரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேஜ் வந்து லாகின் ஆயிருச்சு. சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். உங்களுடைய அக்கௌண்ட்டு, உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல பாருங்கள் 0ன்னு காட்டுது. இந்த இடத்துல 0 பேலன்ஸ் அப்படின்னு காட்டுது. இந்த இடத்துல வேறு எதுவுமே நீங்கள் எந்த ஒரு டூல்ஸ் இது வரைக்கும் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. புரியுது இல்லையா? எந்த ஒரு டூல்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணலை. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணும்போதும் சரி, இல்லை ஏதாவது டூல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் இதில் அமௌண்ட் ஆட் பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமான அமௌண்ட் இதில் ஆட் பண்ணி வைக்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட்டில் ஜிஎஸ்எம் ட்ரஸ்டட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இதே மாதிரி தான் அவங்க சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு தெரியல. பட் அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சர்வரே டோட்டலாக வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. அவங்களோட சர்வர் ஹேக் ஆகிடுச்சா இல்லை என்ன ப்ராப்ளமா அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்களோட சர்வர் டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுச்சு, ஓப்பனே ஆகலை. ஏன்னா நிறைய பேர் அதிகமான அமௌண்ட் அதில் ஒரு சிலர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க.
அப்போ அவங்களுடைய அமௌண்ட்லாம் கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிற பற்றி ஒரு சிலர் வந்து கிடைச்சிருச்சு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்கன்னாங்க, ஒரு சிலர் வந்து என்னோடய பேலன்ஸ் அமௌண்ட் கம்மியாக தான் இருந்துச்சு, அப்போ பிரச்சனையில் போனால் போயிட்டு போகுது, பட் நான் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் விட்டுட்டாங்க. சரியா? ரைட். எந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோ மாதிரி தான். ஏன்னா நான் இது உங்ககிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டோ எந்த ஒரு ஆஃபர் நான் எதுவுமே எதிர்பார்க்கல. பட் இருந்தாலுமே நம்மளை நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸோட ரேட் அதிகமாக இருக்குது. அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி என்கிட்ட வரக்கூடிய மொபைல் எல்லாமே என்கிட்ட சக்ஸஸ்ஃபுல் ஆகுதான்னா இல்லை. ஏன்னா ஒரு சில மொபைல் நான் ஆன்லைன் ஏஜென்ட் மூலிமா தான் நான் காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலிமா தான் நான் ரெடி பண்ணுற வேண்டியதாக இருக்குது. எல்லா டூல்ஸும் கையில் இருந்தும் எனக்கு வேலை தெரியல. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்டில் அமௌண்ட் கம்மியாகவே ஆட் பண்ணிங்க. எவ்வளோ கம்மியாக ஆட் பண்ணலாம் அப்படின்னா மினிமம் 100 ரூபாய் தான். மினிமம் 100 ரூபாய் கம்மியாக இதில் ஆட் பண்ண முடியாது. 89 ரூபா தான் ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1000, 2000, 3000, 4000 இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணுறதும் ஆட் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம்தான். சரியா? இவ்வளோ தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நிர்ணயம் கிடையாது. மினிமம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருக்குது. மினிமம் 100 ரூபா. அதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. சரியா? ரைட். இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது எந்தெந்த டூல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருக்குன்னு முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க. சரியா? இதில் எந்தெந்த டூல்ஸு நமக்கு அவைலபிளாக இருக்கும்? 1 இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, குறைஞ்சது ஒரு 20 விதமான டூல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அது எந்தெந்த டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு அடுத்ததாக இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், இதில் அமௌண்ட் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். சரியா? ரைட். இப்போ இந்த இடத்துல மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஆர்டர் பிளேஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஆர்டர் பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்ட் டூல் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன்ஸ். ரெண்ட் டூலை இதை கிளிக் பண்ணுவோம். ரெண்ட் டூலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே எந்தெந்த விதமான டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருவோம். இதோட ரெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது இதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், MIFRB அசிஸ்டன்ட் மோடுன்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த டூலோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 534 ரூபா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டூல் தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். ஒரு சிலர் இந்த டூல் ரேட் அதிகமாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு பதில் இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஆண்ட்ராய்டு மல்டி டூல்னு இருக்குது. ஆண்ட்ராய்டு மல்டி டூல். இப்போ என்கிட்ட ஒரு மொபைல் வருது. இந்த மொபைல் வந்து FRB லாக் இருக்குது, இல்லை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணணும், இல்லை MI அக்கௌண்ட் இருக்குது, சம்திங் ஏதோ ஒன்று பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள். இப்போ இந்த டூல் எனக்கு ஆண்ட்ராய்டு மல்டி டூலில் ஓப்பன் ஆகுமா ஆகாதா, இதை ட்ரை பண்ணலாமா வேண்டாமா, இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா யூடியூப்பில் இதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு மல்டி டூலுங்கிறது சிம்பிளான ஒரு டூல் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். இந்த டூல் நம்ம வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் 4000 ரூபாய் கொடுத்து வாங்கணும். ஒரு வருஷத்துக்கு 4000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் அப்படின்னாலும் எனக்கு ரெகுலராக டெய்லியும் ஒரு 5 மொபைல் 10 மொபைல் வருது அப்படின்னா எனக்கு ஓகேவாக இருக்கும். பட் எனக்கு வாரத்துக்கே ஒரு மொபைல் தான் வரும் ஃப்ளாஷிங்க்கு, வாரத்துக்கே 2 மொபைல் தான் வரும் ஃப்ளாஷிங்க்கு. அதுவும் போய் வெளியில் போய் வேறு கடையில் கொடுத்தனாலோ இல்லை ஆன்லைன் ஏஜென்ட் மூலிமா கொடுத்தேன் அப்படின்னா என்கிட்ட 500 ரூபாய் கேட்குறாங்க, ஒரு சிலர் 600 ரூபாய் கேட்குறாங்க, ஒரு சிலர் 350 ரூபாய் கேட்குறாங்க. அப்போ வாங்குற கஸ்டமருக்கும் ரேட் அதிகமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. கஸ்டமருக்கு ரேட் அதிகமாக சொன்னேன் அப்படின்னா கஸ்டமர் வேண்டாம் அப்படின்ட்டு வேறு கடைக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வர வேண்டாம் அப்படின்னா இந்த டூல்ஸ் நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த டூல்ஸ் இப்போ என்கிட்ட வந்து மொபைல் நான் வந்து ஃப்ளாஷ் பண்ணணும், இல்லை ரீசெட் பண்ணணும், பாஸ்வேர்டை அன்லாக் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நேரம்? அதிகபட்சம் 1 மணி நேரம் ஆகுமா? அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்கு அந்த வேலையை முடிச்சிருவீங்க. ஆனால் நமக்கு இந்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸுக்கு 2 மணி நேரத்துக்கு வெறும் 44 ரூபாய்க்கு கிடைக்கும். வெறும் 44 ரூபாய்க்கு 2 மணி நேரம் இந்த டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இப்போ ஒரு மொபைல் வந்து நான் ஃப்ளாஷ் பண்ண முடிஞ்சிருச்சு, டக்குன்னு இன்னொரு மொபைல் வருது, இன்னும் 2 மணி நேரம் கம்ப்ளீட் ஆகலை, டக்குன்னு இன்னொரு மொபைல் வரும்போது அந்த மொபைல் சேர்த்து வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லையா, கஸ்டமர்கிட்ட நீங்கள் கஸ்டமர்கிட்ட டைம் வாங்கிக்கிங்க. ஒரு 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் கழிச்சு வாங்க, இல்லை சாயந்தரம் வாங்கன்னு டைம் கொடுத்தாங்க அப்படின்னு. ஏன்னா கஸ்டமர் யாரும் டைம் கொடுக்கறதில்ல. இப்போது முடிஞ்ச அளவுக்கு டைம் கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 4 மொபைல் 5 மொபைல் ஆனதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த டூல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி டக்குன்னு உங்கள் வேலையை ஈஸியாக முடிச்சிருங்க. வெறும் 50 ரூபாயில் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். புரியுது இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் எப்படி எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்க நீங்கள் நிர்ணயம் பண்ணி உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கடை வாடகை, கரண்ட்டு பில்லு, இது எல்லாமே இருக்கு இல்லையா, இதெல்லாம் மேனேஜ் ஆகிற மாதிரி இது பண்ணி நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு பெஸ்ட்டான சர்வீஸ் கொடுக்கலாம். சரியா? ரைட். இப்போ ஆண்ட்ராய்டு மல்டி டூலில் இப்போ இதெல்லாம் என்னென்ன ரேட்டுக்கு கிடைக்கும், எத்தனை மணி நேரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துலாம். இப்போ ஆண்ட்ராய்டு மல்டி டூல் 2 மணி நேரத்துக்கு கிடைக்கும், 44 ரூபாய்க்கு இதை வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு வின் டூல் இருக்கு இல்லையா, AWT டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 48 மணி நேரத்துக்கு 178 ரூபாய்க்கு கிடைக்கும்.
48 மணி நேரத்துக்கு 178 ரூபாய்க்கு நமக்கு வாடகைக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி சிஎஃப் டூல் இருக்குது, புரியுது இல்லையா? அதே மாதிரி சிஎஃப் டூல் இருக்குது, சீட்டா டூல் இருக்குது. இது டூல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இது அமௌண்ட் பே பண்ணணும், சரியா? இந்த சீட்டா டூல் இருக்குது. இது 89 ரூபா. 4 மணி நேரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். 4 மணி நேரத்துக்கு சீட்டா டூல் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது டிஎஃப்டி டூல் இருக்குது. டிஎஃப்டி டூல் பார்த்தீங்கன்னா 200 ரூபா, 48 மணி நேரம், அதாவது 2 நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 200 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளைக்கு இந்த டூல்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இஎம்இ டூல் இருக்குது. இஎம்இ டூல் 2 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 35 ரூபா தான். வெறும் 35 ரூபாய்க்கு இஎம்இ டூல் இருக்குது. இதில் எந்த மொபைல் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு, இது என்னென்ன மொபைல் சப்போர்ட் ஆகுங்கிறது ஆல்ரெடி நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணிங்கன்னா அதில் எந்தெந்த மாடல் லேட்டஸ்ட் அப்டேட் என்ன வந்திருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் பார்த்தா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக ஹைட்ரா டூல் இருக்குது. ஹைட்ரா டூல் 3 மணி நேரத்துக்கு 70 ரூபா தான், 71 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 3 மணி நேரம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த மொபைல் அதில் மாடல் சப்போர்ட் ஆகலை அப்படின்னா, அந்த அந்த 70 ரூபா உங்களுக்கு தான் லாஸ், புரியுது இல்லையா? ஸோ நீங்கள் இந்த மொபைல் வாங்கணும் அப்படின்னு இந்த என்ன பிராண்டு, என்ன வெர்ஷன் இருக்குது, ஆண்ட்ராய்டு வெர்ஷன், இது என்ன ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான டூல்ஸில் எந்த டூல்ஸில் இது சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறது யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதில் போய் செக் பண்ணி எந்த டூல்ஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததான் நீங்களும் அதே டூல்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் இந்த டூல்ஸ், இந்த வெப்சைட்டில் இருக்கிற இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்கள், புரியுது இல்லையா? இப்போ கேஜி கில்லர் டூல்ஸ் தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னா கேஜி கில்லர் டூல்ஸு சேம் அதே ப்ரைஸ் தான், 71 ரூபா, புரியுது இல்லையா? அதை நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். லாகின் பண்ணி அதில் உங்களுடைய ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், புரியுது இல்லையா? இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. இல்லை பெண்டோரா தான் வரும், பெண்டோரா டூல்ஸ் தான் இருக்குது. என்கிட்ட பெண்டோரா பாக்ஸ் இருக்குது, பட் ஆக்டிவேஷன் இல்லை அப்படின்னா, ஆக்டிவேஷன் Z3 பாக்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா 3500 ரூபா வரும், புரியுதா? அந்த மாதிரி இது ஆக்டிவேஷனும் பண்ணிக்கலாம், புரியுது இல்லையா? இப்போது உங்களுக்கு எது கம்மியான ப்ரைஸில் இருக்குது, எது எவ்வளோ ரேட்டுக்கு கிடைக்கும், எத்தனை மணி நேரம் வாடகை கிடைக்கும். பெண்டோரா டிஜிட்டல் ரெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா 2225 ரூபா வரும். ஆனால் 2 மாதத்துக்கு இது ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் கிட்டே ஒரு மொபைல் வருது, அதோடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வேணும், எனக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வேணும். இது என் மாடல் எதில் இருக்குது, போர்னியோவில் இருக்கா, போர்னியோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். போர்னியோ வேணும் அப்படின்னாலும் 1 வருஷம் இல்லை 6 மாதம் 3 மாதம் எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இல்லை வாடகைக்கு வேணும் அப்படின்னாலும் போர்னியோ நீங்கள் வாடகைக்கு எடுத்து வச்சு பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் டூல் மட்டும் கிடையாது, அதே மாதிரி ஒரு சில சாஃப்ட்வேர், விண்டோஸ் சாஃப்ட்வேரு, கீ, இது எல்லாமே இவங்ககிட்ட ஜென்யூனாக கிடைக்கும். தாராளமாக நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணலாம், சரியா? ரைட். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நிறைய டூல்ஸ் இருக்குது. டிஎஃப்எம் டூல்ஸ் இருக்குது ரெண்ட்டுக்கு. டிஎஃப்எம் டூல்ஸ் 53 ரூபா. இந்த இருக்குது டிஎஸ்எம் டூல் இருக்குது 80 ரூபா. இந்த மாதிரி லோ ப்ரைஸில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்குது. அன்லாக் டூல் ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 6 மணி நேரத்துக்கு, அன்லாக் டூல் ரெண்ட்டுக்கு 6 மணி நேரத்துக்கு வெறும் 49 ரூபா 84 பைசா. அதாவது உங்களுக்கு 50 ரூபாய்க்கு அன்லாக் டூல் கிடைக்கும், 6 ஹவர்ஸுக்கு கிடைக்கும். ஏன்னா அன்லாக் டூல் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா? அது மாதிரி நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கங்க, வாடகைக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி. இப்போ அன்லாக் டூல் நீங்கள் 3 மாதம் வாங்கினீங்க, 6 மாதம் வாங்கணும், 1 வருஷம் வாங்குறீங்க அப்படின்னா இது ஒரு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இப்போ 1 வருஷத்துக்கு நான் வாங்கணும் அப்படின்னா 4000 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா? 4000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண, 4000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அதில் போட்ட அமௌண்ட் நான் எடுத்தனா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்க, மறந்துடுவேன். எத்தனை செட்டு வந்துச்சுங்கிறது யாரும் எழுதியும் வைக்கிறதில்ல முன்ன மாதிரிலாம் இப்போல்லாம், புரியுது இல்லையா? இப்போ எனக்கு வேணும் அப்படின்னா வாடகைக்கு வேணும் அப்படின்னா 50 ரூபா கொடுத்தேன் அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் இது மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு மொபைல் இருந்தாலும் சரி, நான் கஸ்டமருக்கு 200 ரூபாய்க்கு நான் ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு 150 ரூபா எனக்கு லாபம். 50 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ண 150 ரூபா எனக்கு லாபம். அப்படிங்கிற லாப கணக்கு அதிகமாக என்னோடய பிஸ்னஸ் டெவலப் ஆகும், புரியுது இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த டூல்ஸ் வாங்கி, இந்த டூல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு மொபைல் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் எனக்கு ப்ராப்பராக வேலை செய்ய தெரியல. டூல்ஸை வாங்கிட்டேன், வாடகைக்கு எடுத்துட்டேன். ஏன்னா சின்ன வயசில் நம்மளை எடுத்துருப்போம் இல்லையா? சின்ன வயசில் சைக்கிள் வாடகைக்கு எடுத்துகிட்டு ஓட்ட தெரியாது, தள்ளிகிட்டே வரும். அதனால் என்ன யூஸ் கிடையாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க எடுத்தாங்க அப்படின்னா அது ஏதாவது வேலைக்கு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், புரியுது இல்லையா? ஏன்னா கஸ்டமர் நம்மளை நம்பி மொபைல் கொடுக்குறாங்க, வேலை தெரியாமல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஜஸ்ட்டு சம்திங் ஏதாவது ஃபைல் மாற்றி போட்டோம், ஏதாவது கிளிக் பண்ணிட்டோம், இல்லை மொபைல் ஆன் ஆகலை, இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ப்ரோக்ராம் தான் பண்ணி ஆகணும், புரியுதுங்களா? இப்போ ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னாலுமே இவங்க ஆன்லைன் மூலியமாகவும் இவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஆன்லைன் மூலிமா உங்கள்கிட்ட டூல் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் ஏஜென்ட் வெளியில் போய் தேடுறத விட டைரெக்டாக இவங்களே காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் சப்போர்ட் டீம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வாட்ஸ்அப் மூலிமா காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. இது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இல்லை சர்வரில் எப்படி டெஸ்ட் பண்ணணும், என்ன ஏது எல்லாமே இவங்ககிட்டயே கிடைக்கும். தாராளமாக
மூலமாக இவங்க டீம் வைவர் மூலியமாவோ இல்லை அல்ட்ரா வைவர் மூலியமாவோ இவங்க வந்து ஃப்ளாஸ்க் பண்ணி கொடுப்பாங்க. பட் அதுக்குண்டான அமௌண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணியே ஆகணும். சரியா? நீங்கள் டூல்ஸுக்கு ஆல்ரெடி ரெண்ட் கொடுத்துருப்பீங்க, வாடகைக்கு எடுத்து வச்சுருப்பீங்க, இருந்தாலும் வேலை செய்கிறதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கேட்பாங்க, அது கொடுத்தே ஆகணும். ஓகேவா? ரைட். இப்போ இதில் எந்தெந்த டூல்ஸ் எந்தெந்த சர்வீஸ் இதெல்லாம் ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுடைய ப்ரொஃபைல் இருக்குது. இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ண ப்ரொஃபைல் இருக்குது. இந்த ப்ரொஃபைலில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய ப்ரொஃபைல் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இதில் நம்மளுடைய மொபைல் நம்பர் ஜஸ்ட் இது ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைலில் மொத்த டீட்டெயில்ஸுமே இதிலே இருக்கும். என்னோடய ஷாப் நேம் இருக்குது, இதில் இன்ஸ்டியூட் நேம் இருக்குது, அதே மாதிரி மெயில் ஐடி இருக்குது, இந்த இடத்துல ஃபுல் அட்ரஸ் இருக்குது, மொபைல் நம்பர், ஜிப் கோடு, எங்கே யூஸ் பண்ணுற எந்த கண்ட்ரி என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. புரியுதா? இதை நீங்கள் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கணும். இதை டெலீட் பண்ணவே கூடாது. டெலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டூல்ஸ் எதுவுமே பர்ச்சேஸ் ஆகாது. அக்கௌண்ட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் அக்கௌண்ட் இருக்குது, இதை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு இதை சேவ்லேயே வச்சுருங்க. சரியா? ரைட். அதுக்கு அடுத்து ஆட் ஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட் ஃபண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட்டு ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறது? மினிமம் பார்த்திங்க 89 ரூபாய்க்கு கீழே நம்மளால் அமௌண்ட் இதில் ஆட் பண்ணவே முடியாது. 89 ரூபாய்க்கு கீழே அமௌண்ட்டு இதில் ஆட் பண்ணவே முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் அமௌண்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா 500 வேணும் அப்படின்னா 500 வேணும் அப்படின்னு நீங்கள் 500 டைப் பண்ணிக்கோங்க. புரியுது இல்லையா? இதில் 500 டைப் பண்ணிக்கங்க. 500 இல்லை உங்களுக்கு 1000 வேணும் அப்படின்னா நீங்கள் 1000 டைப் பண்ணிக்கங்க. இல்லை சம்திங் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இப்போ 200 வேணும் அப்படின்னாலும் 200 நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். சரி, 200 நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 200 நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 150 வேணால் 150 ஆட் பண்ணிக்க. எவ்வளோ வேணுமோ அந்த அமௌண்ட்டு இங்கே ஆட் பண்ணிக்கங்க. ரைட். ஆட் பண்ணினதுக்கு அடுத்ததாக நீங்கள் எந்த மெத்தடில் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுறீங்க, எந்த மெத்தடில் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலிமா பே பண்ணுறீங்களா இல்லை யூபிஐ கியூஆர் கோடு மூலிமா பே பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் 2 ஆப்ஷன்ஸ் கேட்கலையா? நான் வந்து கியூஆர் கோடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். கியூஆர் கோடுங்கிறது செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எல்லா ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகுது இல்லையா? டெபாசிட் அமௌண்ட் நம்ம எவ்வளோ பண்ணுறோம், டேக்ஸ் எவ்வளோ, ஃபிக்ஸட் சார்ஜஸ் எவ்வளோ, இது எல்லாமே டோட்டல் பண்ணிவிட்டு நமக்கு 200 தான் நம்ம டெபாசிட் பண்ணப்போ இந்த 200 இந்த இடத்துல ஷோ ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? என்ன டேட்டில் நம்ம டெபாசிட் பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறோம், எந்த மெத்தடில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் இதில் பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆர்டர் ஐடி இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஆர்டர் ஐடி ஷோ ஆகுது இல்லையா? 27816ன்னு ஆர்டர் ஐடி ஷோ ஆகுது. சப்போஸ் நீங்கள் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் ஷோ ஆகலை அப்படின்னா இந்த ஆர்டர் ஐடியை அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொன்னீங்க அப்படின்னா அவங்களே வந்து அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, சர்வர் ப்ராப்ளமாக வேறு ஏதாவது ப்ராப்ளம், அமௌண்ட் ரிசீவ் ஆச்சா இல்லையா, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்களே அப்டேட் பண்ணிடுவாங்க. சரியா? ரைட். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுமையா? அமௌண்ட்டு பேட் பண்ணணும். பே பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பாருங்கள் பே நவ்வுன்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது என்ன ஆகும்? நமக்கு ஒரு கியூஆர் கோடு ஷோ ஆகும். இந்த கியூஆர் கோடு நமக்கு மேக்ஸிமம் 5 நிமிஷம் வரைக்கும் தான் இதோட வேலிடிட்டி. 5 நிமிஷம் வரைக்கும் தான் வேலிடிட்டி. இப்போ இதில் அமௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் என்னோடய மொபைல்லேருந்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இதில் அமௌண்ட் ஆட் பண்ணலாம். காலையிலேருந்து என்னோடய பேங்க் சர்வர் ப்ராப்ளமாக தான் இருக்குது. பட் இதில் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு அமௌண்ட் எதுவும் பெய்டு ஆகலை. பட் நான் திரும்பவும் இதை வந்து கியூஆர் கோடை திரும்பவும் இதை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த கியூஆர் கோடு பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டும் பண்ணுவோம். ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. இல்லை, பேங்க்கு சர்வர் ப்ராப்ளம், எனக்கு அமௌண்ட்டு பே ஆகலை. சர்வர் ப்ராப்ளம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு சர்வர் ப்ராப்ளம், உங்களுடைய பேங்க் சைடில் சர்வர் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் அமௌண்ட்டு பே ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்கள் உங்களுடைய பேலன்ஸ் அமௌண்ட் எங்கே வந்துடும்? இங்கே டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் பார்க்குறப்போ உங்களுக்கு இதில் ஷோ ஆயிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு தெரியுதில்ல கிளைண்ட் ஏரியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரியா? ரைட். இப்போ டெபாசிட் அமௌண்ட் இந்த இடத்துல 200 அப்படின்னு ஷோ ஆகுதுன்னு வச்சுக்குவோம். நீங்கள் 100 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ எவ்வளோ வச்சுருக்கீங்க அந்த அமௌண்ட் இங்கே ஷோ ஆகும். அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டர் ஹிஸ்ட்ரின்ட்டு
ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்மளுடைய ப்ரொஃபைல் உள்ளே போனீங்க அப்படின்னாவே மை இன்வாய்ஸ்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு இருக்குது, எந்த ஆர்டர் ஐடி இதில் ஷோ ஆகும், என்ன டேட்டில் வாங்கியிருக்கீங்க, என்ன டேட்டில் அமௌண்ட்டு பே பண்ணிங்க, உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இது எல்லாமே இந்த இன்வாய்ஸில் இந்த இடத்துல ஷோ ஆகும். நம்ம இப்போதைக்கு இதில் அமௌண்ட் எதுவுமே பே பண்ணலை, அதனால் இந்த இடத்துல எம்டியாக இருக்குது. நீங்கள் பண்ணும்போது இதில் இருக்கும். ஓகேவா. அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தா அப்படின்னா மை மெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் போனால் அப்படின்னாலும் இதுலேயும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா, அதாவது ஐஎம்ஐ நம்பர் ஏதாவது ஆக்டிவேட் பண்ணி இது பண்ணியிருக்கீங்களா, மெயில் மூலிமா நீங்கள் எதாவது மெசேஜ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் ஷோ ஆகும். ரைட், ஓகேவா. அதுக்கு அடுத்து மை ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்னா இதுலேயும் சேம் அதே மாதிரி தான். நீங்கள் எந்த மாதிரி டூல்ஸ் வாங்குனீங்க, எந்த டேட்டில் வாங்குனீங்க, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது, மீதி பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் ஷோ ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் வவுச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட ஸ்பெஷல் கூப்பன் ஆஃபர் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மூலிமா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால்னு கொடுத்துருக்காங்க. இது போயிட்டு நீங்கள் ஒவ்வொன்றும் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா. இது ஒவ்வொன்றும் செக் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவை என்ன, டூல்ஸை எப்படி ஆர்டர் பண்ணுவோம். ரெண்ட் டூல், இதை கிளிக் பண்ணுவோம். ரெண்ட் டூல் போகிறோம். ரெண்ட் டூல் போன உடனே அதுக்கு அடுத்தது எனக்கு எந்த டூல்ஸ் வேணும், எனக்கு அன்லாக் டூல் தான் வேணும். எல்லாருமே அன்லாக் டூல் வந்துடுவோம். ஓகேவா. அன்லாக் டூல் ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். அன்லாக் டூல் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்ட்டுக்கு அது கேட்கும். ரெண்ட் டூல்னு இந்த இடத்துல ஷோ ஆகுது இல்லையா. கேஜி டூல் இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் எவ்வளோ, கேஜி ஃபிக்ஸ் டூலு 6 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ₹133.50. ஓகேவா. இதில் ஆர்டர் பிளேஸுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டர் பிளேஸுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு இந்த அமௌண்ட் லெஸ் ஆயிரும். ₹133.50 லெஸ் ஆயிரும். மீதி பேலன்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். புரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டூல்ஸும் நீங்கள் தாராளமாக இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது என்ன டேட்டில் வாங்குறீங்க, என்ன ஏது எல்லாமே இதில் காட்டிடு. இப்போ ₹200 போட்டிருக்கேன் அப்படின்னா டிஎஃப்டி ப்ரோ டூல் வேணும் அப்படின்னா நான் இதை டிஎஃப்டி ப்ரோ டூல் இதில் கொடுத்தேன்னா ₹200 வந்துடும். ₹200 ஆர்டர் பிளேஸ் கொடுத்தேன்னா என்னோடய வேலெட்டில் இருக்கிற ₹200 மொத்தமாக 0 ஆயிரும். ஆனால் இந்த டூல்ஸ் எனக்கு ஆக்டிவேட் ஆயிரும். எவ்வளோ நேரம், 48 மணி நேரத்துக்கு இது ஆக்டிவேட்டில் இருக்கும். 48 மணி நேரத்தில் நான் எத்தனை மொபைல் என்கிட்ட வருதோ இது எல்லாமே என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ளாஷ் பண்ணணும், அன்லாக் பண்ணணும், என்ன ப்ராப்ளத்துக்கு வருதோ அந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக என்னால் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்க முடியும். புரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்து பொறுமையாக இந்த டூல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காது, இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது நீங்களாக தான் செலக்ட் பண்ணணும். இதில் ஒரு டூல்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், மொபைல் கனெக்ட் ஆகலை, இந்த மாடல் அது சப்போர்ட்டில் இல்லை, எனக்கு அமௌண்ட் லாஸ் ஆகிருச்சு, ப்ரோ நீங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு பண்ணுங்கள் அப்படின்னு எந்த ஒரு சப்போர்ட்டையும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இது என்னோடய வேலையும் கிடையாது. உங்களுக்கு நல்ல விஷயத்தை, நிறைய விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோடய வேலை. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மேனுவலாக உங்களுடைய சொந்த முயற்சியால் நீங்கள் முடிவெடுங்க. உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். சரியா. இல்லை எனக்கு தெரியல அப்படின்னா பழகுங்க. அதிகமான பணத்தை வச்சுட்டு நீங்கள் லாஸ் ஆகி பழகிறத விட ₹50 ₹100 போனாலும் பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணுறேன், ஃபால்ட்டு எனக்கு ரெடி ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு டூல் நான் பர்ச்சேஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் பழகுங்க. மேனுவலாக பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரிஸ்க்கு கம்மி. அதே மாதிரி பழகிட்டீங்க அப்படின்னா வேலை உங்களோட நிறைய டூல்ஸ் புதுசாக மார்க்கெட்டில் வர்றது எல்லாமே இதில் அப்டேட் ஆயிரும். வந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யார்ட்டையும் போய் கேட்க தேவையில்லை. ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறோம் அப்படின்னா அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. எல்லோரும் நம்மள மாதிரி நல்லவங்களாவே இருக்க மாட்டாங்க இல்லையா. சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சின்ன சிம்பிள் ட்ரிக்காக தான் இருக்கும், ஆனால் சொல்லி தர மாட்டாங்க. அது மேனுவலாக நீங்களே பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. பட் உங்களோட அமௌண்ட் லாஸ் ஆகாமல் நீங்களும் பார்த்துங்க. அதிகமான அமௌண்ட்டு தயவு செஞ்சு யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த டூல்ஸுக்கு எந்த அமௌண்ட்டோ அதை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரியா. ஏன்னா யாரையும் நம்ம நம்ப முடியாது. ஏன்னா சப்போஸ் இதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு டூல்ஸ் வந்தது, ஒரு வெப்சைட் வந்து அது டோட்டலாக பிளாக் ஆயிடுச்சு, சர்வர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஆகிறதுக்கு இதுலேயும் வாய்ப்பு இருக்குது. இவங்களும் நல்லவங்க யாரும் சொல்ல முடியாது இல்லையா. இவங்க எப்போ ஒர்க் ஆகும் எப்போ ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவைக்கு இருக்கிறவங்க மட்டும் இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.